செப்டம்பர் மந்த் தியேட்டர்ஸ்லையும் ஓடிடிலையும் வரப்போகிற படங்கள் பற்றி இப்போ பார்த்துடலாம். செப்டம்பர் 5th நம்ம தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 12 மலையாளம் பேன் இண்டியா மூவி டாமினோ தாமஸோட ஏஆர்எம் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 20 ஹரிஷ் கல்யாண் தினேஷோட லப்பர் பந்து, சசிகுமாரோட நந்தன், ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர், ஏகன் யோகி பாபுவோட கோழி பண்ணை செல்லதுரை, சதீஷோட சட்டம் என் கையில்னு மொத்தமாக 5 படங்களை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27 ஜூனியர் என்டிஆரோட தேவரா, கார்த்தி அரவிந்த் சுவாமியோட மெய்யழகன், விஜய் ஆண்டனியோடைய ஹிட்லர், பிரபுதேவாவோட பேட்டர் ஆப்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் ஜீவாவோட பிளாக், சண்முக பாண்டியனோட படைத்தலைவன், யோகி பாபு லக்ஷ்மி மேனனோட மலை மாதிரியான படங்களும் செப்டம்பர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நிறைய படங்கள் செப்டம்பருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதால சொன்ன படங்கள்லாம் பிளான் பண்ண மாதிரியே வருமா, இல்லை ஏதாச்சும் படங்கள் போஸ்ட்போன் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபால்கா இப்போ ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் ஆகுது. செப்டம்பர் 6 பிரைம் வீடியோவில் கால்மி பேன்னு ஒரு படமாக தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. சோனி லிவ்வில் செப்டம்பர் 10 தலவன்னு ஒரு மலையாள மூவி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 12 வைபவ் ரித்திகா சிங்கோட பெஞ்ச் லைஃப்னு ஒரு வெப் சீரிஸ் சோனி லிவ்வில் ப்ரீமியர் ஆகுது. செப்டம்பர் 30 நெட்ஃப்ளிக்ஸில் செக்டர் 36, ஆஃபீஸர் பிளாக் பெல்ட்னு 2 படங்கள் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 20 சேரனோட கோலிஸோட ரைசிங்னு ஒரு தமிழ் வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது. தி பென்குயின்னு ஒரு படமாக ஜியோ சினிமாவில் ப்ரீமியர் ஆகுது. இது கூடவே லால் சலாம் செப்டம்பர் 20 ஓடிடியில் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சொன்ன இந்த படங்கள் தான் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் எந்தெந்த படங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.